ஹலோ! இந்த வீடியோவில் ஒரு அன்பிளான் வீக்கெண்டு தான் எப்படி இருந்ததுன்னு காமிக்க போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நானும் என் ஹஸ்பண்டும் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட் ஒன்று உடனே புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த நைஃப் எதுக்கு அப்படின்றத நான் போக போக காமிக்கிறேன். ஈசிஆரில் வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரெசார்ட் டீட்டெயில்ஸ், அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் புக் பண்ணோம். புக் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஸோ பிளானெல்லாம் பண்ணல, ஆன் த ஸ்பாட்டில் புக் பண்ணது தான். நாங்கள் எந்த ரெசார்ட் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்மைட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஆரில் இருக்கிற ஒரு ரெசார்ட் தான் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப க்ரீனரியாக இருக்கிறவங்க, சிட்டிக்கு அவுட்டில் வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போகலாம். நாங்கள் போனோடனே வந்து லன்ச்சு தான் ஆர்டர் பண்ணோம். பிகாஸ் நாங்கள் சாப்பிடல. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம உட்காந்து சாப்பிட்ற இடம். ஸோ கம்ப்ளீட்லி ஓப்பன் ஸ்பேஸ், வெறும் ஃபேன் மட்டும்தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பக்கோடா, அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் நான் வந்து நான்வெஜ் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது. பட் நான் நிறைய ரூம்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்காது. ஸோ அவங்கள வந்து ரூம் ஸ்ப்ரே மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் அடிக்க சொன்னேன். இந்த மாதிரி 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருந்தாங்க. உள்ள மினி ஃப்ரிட்ஜெலாம் எதுவும் கிடையாது. ஸோ சும்மா ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் இருந்தது. மற்றபடி ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. பட் ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ். இது நாங்கள் எவ்வளோக்கு புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 அண்ட் சம்திங். ஸ்க்ரீனில் எக்ஸாக்ட் அமௌண்ட் போடுறேன். ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரூம் எல்லாமே. இது வந்து இருக்கிறதுலே பேசிக் ரூம். அதில் வந்துட்டு பால்கனி அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் நாங்கள் 1 டே மட்டும் ஸ்டே பண்ணுறதுனால அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் உங்களோட மெனு கார்ட். ஸோ மெனு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மற்ற ரெசார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. எல்லாமே வந்து உங்களுக்கு 180, 250 அந்த ரேஞ்சஸில் தான் வந்து அமௌண்ட் இருந்தது. நான் வந்து பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் நான்வெஜ் போகாதீங்க. பிகாஸ் நான்வெஜ் வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ நாங்கள் வந்து அங்கேயே உள்ளே தான் சாப்பிட்டோம். டின்னர் வந்து நாங்கள் வெஜிடேரியன் தான் எடுத்திருந்தோம். ஸோ ரூம் டூரெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நீங்கள் எப்போவுமே ரெசார்ட் போகும்போது இந்த மாதிரி பாலிஸ்டர் கிளாத்ஸ் இல்லை நைலான் கிளாத் உள்ள ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. சம்டைம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் காஃபி அங்கேயே ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா, இது என் ஹஸ்பண்டோட ஐடியா. ஸோ ஸ்ப்ரைட்டும் அப்புறம் லெமனேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமனும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பிகாஸ் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180, 120க்கு மேலே தான் ஒரு வெர்ஜின் மொஜிட்டோ இருந்தது. ஸோ அது எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து அங்கே வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வரும்போதே லெமனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு கத்தியுமே வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடச்சிது. ஸோ லெமன் அப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரைட் ஆர் 7up. ஸோ இது 2 இருந்தாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது நல்ல தாகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே போகும்போது. நாங்கள் மட்டும் இல்லை, இந்த ரெசார்ட்டில் வந்து நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வெளியேருந்தே மாஸா எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் பார்த்தோம் வரும்போதே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்லாம் இருக்கும். நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அமௌண்ட். ரெசார்ட் போயிட்டு ஈஸிலி நம்மளே பண்ணிக்கிறதெல்லாம் வாங்கும்போது. ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து போகும்போது காஃபி மேக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஜூஸ் இல்லை எதுனாலுமே நாங்கள் வெளியவே வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அங்கேயே கிளாஸ் இருந்தது. ஸோ அந்த கிளாஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். பட் ரெசார்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது. கம்ப்ளீட்லி க்ரீனாக இருக்கும். இங்கே வந்து 2 ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுட்டுமே நல்லா இருந்தது. பட் எனக்கு நான்வெஜ் மட்டும் பிடிக்கல. கண்டிப்பாக நீங்கள் போய் ஸ்டே பண்ணி பார்க்கலாம் ஒரு வீக்கெண்டுக்கு. எங்களுக்கு டோட்டலாக அந்த ஒரு நைட் ஸ்டே பண்ணதுக்கு ரூம் ரெண்ட், அதுக்கப்புறம்
எங்களோட லன்ச், ஈவினிங் காஃபி, அப்புறம் டின்னர் இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வந்தது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டின்னர் வெளியே தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு, டயர்ட் ஆகிட்டனால நாங்கள் அதையுமே உள்ளேயே சாப்பிட்டோம். ஒருவேளை நீங்கள் இங்கே வந்து பக்கத்தில் எதுவும் கிடையாது அண்ட் ஜொமேட்டோ, ஸ்விக்கி வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வேணால் வெளியே போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பேக் டு மேக்கிங் திஸ் லெமனேட். ஸோ இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சுகர்லாம் நான் ஆட் பண்ணல, டேரெக்டாக ஸ்ப்ரைட் ஊற்றிட்டேன். ஏன்னா அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகரி ட்ரிங்க் தான் அதுவே. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா சுகர்லாம் ஆட் பண்ணல. அப்படியே சுகர் வேணும்னா அங்கேயே பேக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இதே மாதிரி நீங்கள் நிறைய ட்ராவல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஸ்டிக் வச்சு நான் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வர்ஜின் மொஜிட்டோ ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட்டான லெமன் தோலெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து கீழே டஸ்ட்பினில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து என்னோடய ட்ரிங்க்கை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் நல்லா குளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம இது குடித்தோன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்லை சுகர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வெறும் வாட்டரில் வந்து லெமன் கொஞ்சம் சால்ட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சால்ட் போட்டு குடிச்சிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய ட்ரிங்க் என் ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேருக்கு போயிட்டேன். நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் எப்போவுமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கின், உங்கள் ஹேர் எல்லாமே ட்ரை ஆகிடும். அது ஏன்னா அங்கே குளோரின் இருக்கிறதுனால வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்க கூடாது. ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே வந்து போஸ்ட் ஸ்விம்மிங் வந்துட்டு ஒரு சில ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஸோ அது என்ன அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா நீங்களும் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக் வந்து நான் ஆஜியோவில் ஃபிக் பிராண்டில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரான பேக். ஸோ இதுதான் என்னோடய ட்ராவல் பேக்னு கூட சொல்லலாம். என்னோடய பேக் கலெக்ஷன்ஸை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ நான் போகும்போதே கூலர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ், இதுதான் இந்த ஒரு குட்டி பவுச் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பிகாஸ் 1 நைட் ஸ்டே பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பவுச்சில் நான் என்னெல்லாம் வச்சுருந்தேன்னா முக்கியமாக சன்ஸ்க்ரீன். எங்கே போனாலும் சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, இல்லாட்டி நல்லாவே டேன் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹேர் சீரம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நம்ம பூலில் குளிக்கும்போது ஒன்று நீங்கள் ஹேரில் படக்கூடாது அப்படின்னா ஷவர் கேப் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஹேர் சீரம் மஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் லிப் பாம் ஆஸ் யூஷுவல், ஒரு ப்ரஷ், அப்புறம் லிப்ஸ்டிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கண்டிப்பாக கிளிப்ஸு ஹேர் பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் நான் எப்போவுமே மறந்துடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேருக்கு தான் நான் இது பண்ணேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஆகிடுச்சு. ஜென்ரலாகவே என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி டைப். ஸோ நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா என்னோடய ஹேரில் வந்து ஹேர் சீரம் வெட்டாக இருக்கும்போதே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மாய்ஸ்சரைசருக்கு போயிட்டேன் ஃபேஸ்க்கு. ஸோ எப்போவுமே ட்ராவல் பேக் நான் வீட்டில் வந்து இது செட்டஃபில் யூஸ் பண்ணுறது கிடையாது, முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் ஆனால் வெளியே போகும்போது நான் செட்டஃபில் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா நான் வச்சுருக்க அந்த நம்ம ட்ராவல் பேக்ஸ்க்குன்னு தனியாக நான் எடுக்கிறத, ஸோ அதுக்கு பதிலாக ஒரு குட்டியாகவே வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஸோ செட்டஃபில் வந்து ரொம்பவே செம்ம பிராண்ட். ஸோ நீங்கள் யாராச்சும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் செட்டஃபில் வந்து ஆரம்பிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர் பூல் கேர்க்கெலாம் நீங்கள் வந்து டெஃபினட்டாக செட்டஃபில் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், அப்படியே ரெட் கலரில் ஆகிடும். அதுக்கு வந்து செட்டஃபில் ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீனுமே ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணும். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா லா ஷீல்ட். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு அவங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது. இது வந்து கொஞ்சம் ஒயிட் பேட்சஸ் வந்து கண்டிப்பாக விழுகும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இது வந்து கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்ல டூவி லுக் கூட கொடுக்கும். கொஞ்சம் ஹெவியான சன்ஸ்க்ரீன் தான் இது. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற என்னோடய ஃபேவரட் லிப் பாம் பார்த்திங்கன்னா வாடி ஹெர்பல்ஸோடது. இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு லிப் பாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து கரண்ட்டாக ஆரஞ்ச் ஃப்ளேவரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இருக்குது. ஸோ போஸ்ட் ஸ்விம்
ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருந்தது. ரொம்ப டியூவியாக ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருந்தது என்னோடய ஸ்கின். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ டின்னர் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேரியன் தான் போயிருந்தோம். ஸோ மலாய் கோஃப்தா, நான், அதுக்கப்புறம் பன்னீர் சில்லி பன்னீர் ட்ரை வாங்கியிருந்தேன். ஸோ மலாய் கோஃப்தா வந்து டாப் நாச்சா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் மலாய் கோஃப்தா ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்விம்மிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போனோம். இப்படி தான் இருந்தது. பேஸ்கெட் பால் கோர்ட்டு, ஃபுட்பால் எல்லாமே விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி ஒரு லாங் வாக் போயிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாக்கே பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. பிகாஸ் அங்கே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் கத்துறது அது மட்டும் தான் கேட்கும். இந்த சிட்டி நாய்ஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டில் வச்சுருந்தது. இட்லி, ஆலு பராட்டா, சேமியா, வடை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் மற்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் அவங்களோட ப்ரைவசி ரீசன்ஸ்னால. ஸோ நான் சும்மா கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு செக் அவுட் டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் நல்லா நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு செக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸில் எடுத்திருந்தேன். கம்ப்ளீட் காட்டன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய போஸ்ட்டு ஸ்விம் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் நான் பண்ணேன். தலை துவட்டிட்டு ஆஸ் யூஷுவல் என்னோடய சீரம் எல்லாமே நான் போட்டேன். டேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ எவிடெண்ட்டாக தெரியும். இங்கே பாருங்கள். அதாவது நான் பேண்ட்டு கீழே இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கருப்பாயிடுச்சு. ஸோ பேண்ட் போட்ட வரைக்கும் கொஞ்சம் சன்லேருந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஸோ போஸ்ட் ஸ்கின் கேர் சரி கிளம்புறதுனால வந்து என்னோடய லிப் டிண்ட்டை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து என்னோடய கோ டு மேக்கப் எப்போவுமே வெளியே போகும்போது. ஸோ எனக்கு கொஞ்சம் சீக்ஸில் வந்து பிங்கியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நான் அந்த லிப் டிண்ட் போடுவேன். இந்த லிப் டிண்ட் பார்த்திங்கன்னா இம்ப்ளோரா அப்படின்ற பிராண்டில் வந்து நான் பாலி போயிருந்தபோது வாங்கியிருந்தது. ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் கண்ணுக்கும் போட்டுட்டு என்னோடய காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணி என்னோடய கெட் ரெடி வித் மீ முடிஞ்சது. ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் என்னோடய ஹேர் டென்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. அண்ட் இதில் வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்றது ரொம்ப ட்ரிக்கியஸ்ட் பார்ட். ஸோ அதை பற்றி என்னோடய ஹேர் கேர், என்னோடய ஹேர் ட்ரீட்மெண்ட், ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. நான் என்ன காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன்னா மேக் தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ப்ராப்பராக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லி போட்டால் கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு சாலிடாக வரும். அண்ட் நீங்கள் ஃபவுண்டேஷனே போட தேவையில்ல. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மேக்கோடது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அண்ட் லிப்ஸ்டிக் பொறுத்த அளவில் நிறைய பேர் நியூட் ஷேட்ஸ் தான் போவாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரைட்டர் ஷேட்ஸ் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் க்ளோவில் வந்து நான் வாங்கினேன். ஹெல்த் அண்ட் க்ளோவோட பிராண்ட்லேயே வந்து லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வாங்கினது இதுவுமே நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் தான். ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்ன ஷேடுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி நான் உங்களுக்கு அதை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய அன்னைக்கான மேக்கப் லுக். ஸோ சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். செக் அவுட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் 11 or 12 கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பெல் அடிச்சிடுவாங்க. அண்ட் நம்மளுக்கு காலும் பண்ணிடுவாங்க அவங்க. நாங்களும் கரெக்டாக அந்த டயத்துக்கு கிளம்பிட்டோம். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு தான் நான் ரொம்ப நேரம் எடுத்தேன். என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த ரெசார்ட் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய கோ டு ஹேர் ஸ்டைல். ஸோ ஹேர் வந்து ரொம்ப வெட்டாக இருந்தது அப்படின்றதுனால நான் தலைலாம் எதுவும் தெரியாமல் ஒரு குட்டி ஹேட்ச் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ குட்டி ஹேட்ச் மட்டும் போட்டு தலையில் இருக்க சிக்கெல்லாம் மட்டும் எடுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ
ஸோ கிளம்பிட்டு எங்களோட பில்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பும்போது கிட்டத்தட்ட 1:00 ஆகிடுச்சு. ஸோ 1 ஆனதுனால அங்கே பக்கத்துலேயே ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பஞ்சாபி தாபான்னு ஒரு ஹோட்டல் ஒன்று நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இருந்தது. அங்கே போய் ஆந்திரா சிக்கன் கறியும் பட்டர் ரொட்டியும் சொல்லியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.